ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசனா கிச்சன் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு செய்வாங்க இல்லையா ப்ளம் கேக், அந்த ரெசிபி பண்ண போகிறோம். அதை நம்ம நியூ இயர்க்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம நியூயார்க் போயிட்டு டைம் ஸ்கொயரில் நியூ இயர் ஈவினிங் செலிப்ரேஷன்ஸ் அந்த ஐகானிக் பால் ட்ராப்போட எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேரமல் செஞ்சுக்கலாம். அந்த கேரமல் செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதை எதுவும் கரண்டியெல்லாம் வச்சு கலந்து விட வேண்டாம், அப்படியே விட்டுட்டா இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் அது கேரமல் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதுவும் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா அந்த பிளாக் கலரில் நமக்கு வரணும். ஸோ அந்த பிளாக் ஜாக்கி கலரில் வரணும். அதுக்காக தான் இது வந்து பண்ணுறோமே. இது எதுக்காக அப்படின்னா நம்ம கேக்கு வந்து கலர் கொடுக்குறக்காக. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். தண்ணி அதிகமாக ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்து மேலெல்லாம் கூட தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக இது மாதிரி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் லிக்விடாக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி அது கிளியராக லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனையும் இது கூட நம்ம கேக்கு தேவையான நம்ம இப்போ வந்து இந்த கேக்குக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகரு, 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து போகிறோம். நான் வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் வெல்லமும் 1/2 கப் சுகரும், அதுவும் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துவோம். பட்டர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாமே மெல்ட் ஆகட்டும். உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரோட பட்டர் இருந்தது அப்படின்னா அது தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி மெல்ட் ஆகணும். ரொம்ப பாகு மாதிரி ஆக தேவையில்லை. இந்த மாதிரி மெல்ட் ஆனால் போதும். இதை வந்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு கப் அளவுக்கு, நட்ஸ் வந்து 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப் அளவுக்கு போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ரம்மும் 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்து இதில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ 2 டேஸாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊறிடுச்சு. நல்லா ஊறிட்டு நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த சுகர் மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இது கூட வந்து நம்ம திரும்ப 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 1/2 கப் பட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 எக்கு சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் இன்கேஸ் முட்டை சேர்த்தலை அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும். ஃபுல்லாக எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இது கூட இப்போ மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துறேன். 3 1/2 கப் போட்டிருக்கேன். இது கூட பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். லம்ஸ் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து லெமன் இருக்கு இல்லையா, லெமனோட தோல் லைட்டாக தான் சீவணும். ரொம்ப உள்ள அளவுக்கு அந்த மேலால் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் லேயர் ஆஃப் அந்த ஸ்கின்னை தான் வந்து இந்த மாதிரி துருவி போடணும். அது கூட கொஞ்சமாக ஆரஞ்சு. இது எதுக்காக அப்படின்னா இந்த ப்ளம் கேக் வந்து கொஞ்சமாக அந்த பிட்டர்னஸ் இருக்கும் இல்லையா, லைட்டாக அந்த கசப்புத்தன்மை இருக்கும். அதுக்காக தான் இது வந்து நம்ம சேர்த்துறோம். இது சேர்த்துனா நல்லா வாசமாகவும் இருக்கும். லைட்டாக அந்த கசப்புத்தன்மை அது கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது. இந்த மாதிரி லைட்டாக மட்டும் துருவிக்கணும். ரொம்ப ஆழமாக துருவிட்டிங்க அப்படின்னா கசப்பு அதிகமாகிடும். அது கேக் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. இதையும் ஒரு வாட்டி நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. அங்கங்கே இருக்கக்கூடாது. நல்லா ஈவனாக எல்லா பேட்டர்லேயும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த கேக்கு வந்து நட்ஸை விட ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். 1 கப் அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் மட்டும்தான் அந்த ப்ளம் கேக்கோட ஸ்மெல் வரும். ஈக்குவலாக இருக்கணும். நம்ம மாவு எந்த அளவுக்கு போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கேக் நல்லாயிருக்கும். நீங்கள் அதே மாதிரி ரம் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நானும் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த தடவை ரம் யூஸ் பண்ணி அத்தன்டிக்காக இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் ரம் வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து 3/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா சோக் பண்ணாலும் ஓகே தான். இது எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். ரா ஸ்பைசஸ் அப்படியே அரைச்ச பொடி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் அது இல்லை அப்படின்னா அதுக்கு பொதுவாக நீங்கள் வந்து நம்ம பட்டை, ஒரு 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ் அதை அரைச்சிட்டு இந்த மாதிரி 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதும். கண்டிப்பாக இது ரொம்ப பார்த்து போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டால் கசப்பாயிரும். ஆனால் கண்டிப்பாக இது போடணும் இந்த கேக்கு. அப்போ தான் அந்த மசாலா டேஸ்ட் லைட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க.
சால்ட்டு சேர்த்துறப்போ அந்த சுகரோட டேஸ்ட்டை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் பேட்டர். இதை விட லிக்விடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம போடுற நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அடியில் போய் தங்கிடும். அது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வெறும் கேக்காக இருக்கும், அடி லேயர் மட்டும் நட்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஈவனாக கேக் ஃபுல்லாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு பேன் வந்து பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக வந்து நம்ம நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நம்ம வந்து 40 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. சாரிங்க, பேக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னால் வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ண முடியல, நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ பேக் பண்ணிவிட்டு நம்ம கேக் ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்தது. இப்படி தான் இருந்தது. இந்த கேக் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி நியூ இயருக்கு மொதல் நாள் ஆக்சுவலாக. ஸோ நியூ இயர் ஈவினிங் வந்து நியூயார்க்கில் வந்து அந்த பால் ட்ராப் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, கவுண்ட் டவுன் போட்டு பால் ட்ராப் இருக்கும் இல்லையா, அதை வந்து டைம் ஸ்கொயரில் அதை வந்து பார்க்குறக்காக நியூயார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம இருக்க ஸ்டேட்லேருந்து இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருப்பீங்க வீடியோவில் பாஸ்டன் போயிருப்போம். அந்த பாஸ்டனுக்கு எவ்வளோ தூரமோ அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இது வந்து இன்னொரு சைட் ஆஃப் கனெக்டிகட்டில் ஒரு சைடு வந்து பாஸ்டன் சிட்டி இருக்குது, இன்னொரு ஸ்டேட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் இருக்குது. இங்கே கனெக்டிகட்லேருந்து நியூயார்க் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் எல்லாம் மினிமமாக இருந்தது அப்படின்னா நம்ம 2 ஹவர்ஸில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி போயிடலாம். இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதே பார்த்திங்கன்னா மார்னிங் அரௌண்ட் 10 o'clock தான் நம்ம கிளம்பியிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம நியூயார்க்கில் இன்றைக்கி வேறு எந்த பிளேஸஸும் போய் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம அந்த டைம் ஸ்கொயரில் வந்துட்டு அந்த நியூ இயர் ஈவெண்ட் பார்க்குறக்காக, பால் ட்ராப் ஈவெண்ட் பார்க்குறக்காக மட்டும்தான் நம்ம போகிறோம். அதனால் நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைம் ஸ்கொயர் போகிறோம் இல்லையா, அங்கே வந்து நமக்கு எந்த பார்க்கிங்கோ இல்லை நம்ம காரெல்லாம் அங்கே கொண்டு வந்து பார்க் பண்ண முடியாது. அது கம்ப்ளீட்டாகவே இன்றைக்கி வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிளாக்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் தள்ளி வந்துட்டு நம்ம அந்த சென்ட்ரல் பார்க்குன்னு ஒன்று இருக்குது, நியூயார்க் சென்ட்ரல் பார்க்குன்னு, அதுவும் ரொம்ப பெரிய பார்க் தான். அந்த பார்க்கு பக்கத்தில் ஒரு பார்க்கிங் வந்து நம்ம புக் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே போயிட்டு காரை விட்டுட்டு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம போய்க்கலாம், டைம் ஸ்கொயருக்கு போய்க்கலாம். இல்லை நம்ம டைம் இருந்தது அப்படின்னா நம்ம நடந்தே கூட டைம் ஸ்கொயர் போகலாம். அந்த நடக்கிற டிஸ்டன்ஸில் தான் டைம் ஸ்கொயர் வந்து இருக்குது. ஸோ அந்த பிளானில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கார் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து 2 o'clock நம்ம வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம். சரி, கரெக்டாக வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு கிளம்பி போனோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நியூ இயர் மொதல் நாள் வேறு, ஸோ டிராஃபிக் இருந்ததுன்னா கஷ்டங்கிறக்காக தான் முன்னாடியே நம்ம கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியாஸ்லாம் வந்து இருக்கும், பிக்னிக் ஏரியா. அப்புறம் வந்து டெஸ்லா காரோட எலக்ட்ரிக் சார்ஜர் இது பண்ணுறதெல்லாம் இங்கே இருந்தது. அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி டேபிள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா சாப்பிட்டு போகிறக்காக. ஸோ அங்கே வந்து சப்வேலாம் இருந்தது, அங்கே அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ரைவை. கிட்டத்தட்ட பக்கத்தில் நியூயார்க் பக்கமாக நம்ம வந்துட்டோம். இது சிட்டி என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிவர் இருந்தது, அந்த ரிவரோட பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பெருசாக இன்றைக்கி டிராஃபிக்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எந்த டிராஃபிக்குமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக எஸ்டிமேட்டட் டைமில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலாக கிளம்புறப்போ நிறைய பேர் சொன்னாங்க இன்றைக்கி வந்து நியூயார்க்கில் ரொம்ப வந்து டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அந்த மாதிரிலாம் சோஃபார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்து அந்த ரிவருக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, பெரிய பிரிட்ஜ் ஆக்சுவலாக. நம்ம லொக்கேஷனுக்கு வந்து இன்னும் 15 மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகிற மாதிரி தான் காட்டுது மேப்பில். பட் நம்ம வந்து இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு போக முடியாது, கிட்டத்தட்ட நமக்கு இன்னுமே வந்து 1 hour டைம் இருக்குது. அதனால் நம்ம இங்கே பக்கத்துலேயே டெம்ப்ரவரியாக ஏதாவது பார்க்கிங் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே பார்க் பண்ணிவிட்டு
கொஞ்ச நேரம் அங்கேயே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ண பார்க்கிங்க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக நம்ம புக் பண்ணியிருக்க பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணோன்னா போயிடலாம். பட் இன்னும் நமக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குது. அதனால் இது வந்து அந்த ரிவர் சைடு ரோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீ பார்க்கிங் தான். இங்கே ஃபுல்லாகவே நிறைய கார் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம வந்து இங்கே ஒரு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருந்தது. அதனால் இங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 45 மினிட்ஸ் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சைக்கிளில் போகிறாங்க பாருங்கள். இங்கே நம்ம மோஸ்ட்லி யூஎஸில் வந்து சைக்கிள் பார்க்க முடியாது. ஆனால் நியூயார்க் சிட்டியில் வந்து நிறைய சைக்கிளில் பார்க்கலாம். ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெண்டட் சைக்கிள் வந்து எடுத்துகிட்டு நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் போகலாம். 2 வீலர்ஸ் இருக்குது. நிறைய பேர் நான் வந்து இங்கே பார்த்துட்டேன். சைக்கிள் 2 வீலர்ஸில் நிறைய பேர் போனாங்க. ஈவன் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குளிர் கிட்டத்தட்ட கனெக்டிகட் அளவுக்கு இங்கேயும் குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நியூயார்க்லேயுமே. ஆனாலும் பைக் சைக்கிள்லாம் ரைட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிஸியான சிட்டி இருக்குல்ல. ஸோ உள்ளே நிறைய டிராஃபிக் இருக்கும். ரோட்டில் நிறைய பாப்புலேஷன், இந்த பர்டிகுலராக நியூயார்க் சிட்டியில் நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிஸியான இருக்க இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள்லாம் 2 வீலர் இருக்குது அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே ஒரு இடத்துக்கு போயிடலாம். நம்ம ஊர்லலாம் இருக்க மாதிரி தான். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே தான் எனக்கு நிறையா விஷயம் இருந்தது. திரும்ப இங்கேயும் அணில் பார்த்தாச்சு. எனக்கு அணில் வந்து எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ பெருசாக அணில் வந்து ரொம்ப செம்ம க்யூட்டாக அவ்வளோ அழகான அணில் இங்கே நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்க் மாதிரி, அதாவது அந்த ரிவர் சைட் ரோட்டில் இந்த மாதிரி எல்லாருமே வாக்கிங் மட்டும் தான் இங்கே போக முடியும். சைக்கிள் வந்து ரைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் காரோ இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இந்த பக்கம் வரக்கூடாது. ஸோ சுற்றிலும் இது ஒரு பெரிய பார்க் மாதிரி, அதாவது பார்க்னால் பெருசாக உங்களுக்கு அந்த மரம் வாக்கிங் போகிறதுக்கு அந்த மாதிரி மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், ரோட்டில் கூட 2 அணில் எல்லோரும் நடந்து வராங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட வந்து மைண்ட் பண்ணிக்காமல் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் அவ்வளோ அணில். ஆக்சுவலாக எங்கே பார்த்தாலும் அணிலாக தான் இருக்குது. இந்த ஃபுல்லாக மரமாக இருக்குது இல்லையா. ஸோ எல்லா மரத்துக்கீழேயும் நிறைய அணில் இந்த மாதிரி நிறையா குரூப்பாக நிறையா இருக்குது அங்கங்கே. ஸோ நம்ம அப்படியே நடந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் கீழே இருக்குது. நம்ம வந்து இங்கே மேலே போயிட்டு அந்த ரிவர் சைடு ரோடுன்னு சொல்லி தான் இது வந்திருக்கோம் இல்லையா. ரிவர் வந்து ஆனால் தெரியல. நம்ம கொஞ்சம் அப்படி மேலே போய் பார்த்துட்டு ரிவர் இருந்ததுன்னா பார்த்துட்டு திரும்ப இந்த பார்க்கு கீழே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இடமே வந்து சம்மரில் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நிறைய மரம் இருக்குது இல்லையா. ஃபுல்லாகவே இந்த பார்க் ஃபுல்லாகவே மரம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் நிறையா அந்த க்ரீனிஷாக அந்த இலையெல்லாம் இருக்கும். வாக்கிங் போகிறக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு சைடில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துமே சம்மரில் வந்திருந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ குளிர் வேறு, நடக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். பட் அப்படி இருந்துமே நிறைய மக்கள் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் நம்ம சிட்டியே என்டர் ஆகிருக்கோம். இன்னும் நம்ம மெயின் சிட்டிக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. சிட்டி என்டர் ஆனோன்னுமே இந்த பிளேஸு நம்ம இங்கே இருக்கோம். இது சும்மா நார்மல் பார்க்கு. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு கிட்ஸ் விளையாடுறதுக்காக அந்த பார்க்கு.
நம்மள மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க, கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கொண்டு வந்து இங்கே விட்டுட்டா டைம் போகிறது தெரியாது இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்க. நமக்குமே வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு நம்மளோட பார்க்கிங் ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊர் சிட்டி பஸ் பாருங்கள், ஒரு பஸ். காரெல்லாம் எவ்வளோ குட்டி கார் நிற்கிது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. நம்ம கார் எடுத்துகிட்டு இன்னும் நம்ம கிளம்ப வேண்டியதான். நமக்கும் கரெக்டான டைம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கிங் புக் பண்ண இடத்துக்கு வந்தாச்சுங்க. காரும் விட்டாச்சு. ஸோ நம்ம புக்கிங் கன்ஃபர்மேஷன் காமிச்சோன்னா அவங்க ஓகே தான், கார் அப்படியே விட்டுட்டு இறங்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நைட் ஆக்சுவலாக அவங்க 24/7 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நைட் அவங்க 1 கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 12 வரைக்கும் நம்ம அங்கே டைம் ஸ்கொயரில் இருந்துட்டு இம்மிடியேட்டாக கிளம்பி வந்து நம்ம கார் எடுக்கணும். பேசி பார்த்தோம், ஆனால் அவங்க வந்து மேக்ஸிமம் 1 வரைக்கும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து நம்ம டைம் ஸ்கொயர் போகிறதுக்கு நம்ம வாக்கபுளாகவே போனால் கூட 1/2 அன் ஹவர் தான் ஆகுங்கிற மாதிரி தான் மேப்பில் போட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எதுவும் எடுக்க வேண்டாம், நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று நம்ம ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம டைம் ஸ்கொயர் போகிற அந்த பாத் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ரோடு தான். அதனால் நடந்து போகிறக்குமே நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகிறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நமக்குமே நிறைய டைம் இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக இந்த டைமுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு கிடையாது. ஆக்சுவலாக இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த டைம் ஸ்கொயருக்குள்ளே போகிற எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எந்த ஸ்ட்ரீட்குள்ளே போனாலும் நம்மளால் உள்ள நுழைய முடியல. இப்போ வந்து என்னென்னா அந்த மெயின் ஸ்ட்ரீட்னால் சுத்தமாக நம்ம அது பக்கத்துலேயே போக முடியல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எய்தர் 6th ஸ்ட்ரீட்டு 6th அவென்யூ இல்லைனா வந்து 8th அவென்யூ வழியாக தான் நீங்கள் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிறைய க்ரௌடு, எல்லாருமே மோஸ்ட்லி அங்கே தான் வந்து போயிட்டுருக்காங்க, டைம் ஸ்கொயருக்கு தான். ஸோ நம்மளும் போயிட்டுருக்கோம். இப்போ போய் பார்க்கலாம் எந்த ஸ்ட்ரீட் வழியாக போக முடியும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக காலையில் 4 AM வந்து அந்த டைம் ஸ்கொயரோட மெயின் ஸ்ட்ரீட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அந்த ஸ்ட்ரீட் வழியே போக முடியாது. நீங்கள் வந்து ஒன்று 8th அவென்யூ இல்லை 6th அவென்யூவில் வந்து க்யூ இருக்கும். அந்த க்யூவில் போய் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா 5:30 PMக்கு மேலே அந்த டைம் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் க்யூ வந்து எங்கேயுமே இருக்க மாதிரி தெரில. எல்லாருமே மாற்றி மாற்றி அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக நடந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே எந்த வெஹிக்கிளுமே இப்போ போக முடியாது. நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, அந்த ரோடு கம்ப்ளீட்டாகவே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி எஸ்கார்டு கம்ப்ளீட்டாக வந்து போலீஸ் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து இங்கே நிற்குது. இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பிளாக்டு. இது வழியாக எந்த காரோ எதுவுமே போக முடியாது. ஒன்லி பை வாக் தான் நம்ம போக முடியும். இந்த ஸ்ட்ரீட்டே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு ஹோட்டல், சிட்டி ஹோட்டல்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இங்கே வந்து மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ் தான். இது யூஸ்வலாகவே ரொம்ப பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்டுங்க ஆக்சுவலாக. பட் நார்மல் டேஸில் இந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நம்ம யூஸ்வலாக போயிட்டு வந்துட்டுருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி ஃபுல்லாக எஸ்கார்டோட கண்ட்ரோலில் தான், போலீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த ஏரியா. ஏன்னா வேர்ல்டு வைடாகவே நிறைய பேர் இங்கே ட்ராவல் பண்ணி வருவாங்க. இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்றைக்கி அந்த நியூ இயர் ஈவினிங் அந்த பால் ட்ராப் பார்க்குறக்காகவே நிறைய க்ரௌடு வந்து இங்கே வருவாங்க. ஸோ அதுக்காக சேஃப்டி வந்து இவங்க என்ஷூர் பண்ணுறக்காக இவ்வளோ எஸ்கார்டு. ஸோ நம்ம எப்படியோ ஒரு வழியாக முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா இதுதான் 7th அவென்யூ. ஆக்சுவலாக 7th அவென்யூ பார்த்தா டைம் ஸ்கொயரோட அந்த ஸ்ட்ரீட் அங்கே தெரியுது. ஸோ நம்ம அது பக்கத்தில் கூட போக முடியல. இங்கேருந்து ஒன்றுமே தெரியல.
ஸோ எப்படி நம்ம இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அந்த பால் ட்ராப்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இங்கே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. யாருக்குமே எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. நம்ம கேட்டால் கூட எல்லாருக்கும் அந்த டவுட்டு தான். இங்கேருந்து எப்படி பார்க்க முடியும், இல்லை இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டு தான். டைம் இப்போ தான் 5 ஆகுது. ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் வந்து 8th அவென்யூ. அந்த 8th அவென்யூக்கு போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த டைம் ஸ்கொயருக்கு பக்கத்தில் கொஞ்சம் போயிடலாம். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே எஸ்கார்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு, யாராவது இங்கே இருக்க இந்த லைனாக இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல்ஸில் வந்து புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆல்ரெடி அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து என்டர் ஆக விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேக்காக புக்கிங் கன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இப்போ உள்ளே போக முடியுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படியே வெயிட் பண்ணுறது எப்படியும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம போயிட்டு 6th அவென்யூவில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போகிறோம். எதுவும் லக் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து போக முடியும். ஏன்னா இப்போ என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் இந்த 7th அவென்யூ தான் வர முடியுது. இங்கே தான் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே போயிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வேறு ஸ்ட்ரீட் வழியாக அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே வந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை காஃபி இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டு மோஸ்ட்லி வாங்கி வைக்க முடியாது. ஏன்னா அந்த டைம் ஸ்கொயர் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து நம்ம பேகு எதுவுமே அலௌடு கிடையாது. சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுருந்தா வேணால் அலௌடு, வேறு எதுவுமே வந்து அலௌடு கிடையாது. அதனால் நம்ம வாங்கியும் வச்சுருக்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக லாக்டு. நம்மளால் வெளியே வர முடியாது. வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், உள்ளே போக முடியாது திரும்ப. ஸோ வெளியே வர்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால் நம்ம வந்து இப்போயே ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரீட்டில் நார்மல் டேஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதெல்லாம் நிறையா இருக்கும். பட் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாகவே அவங்க வந்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் ஸ்டே புக் பண்ணிவிட்டு அங்கே ஃபுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டன்கின், கேஎஃப்சி இந்த மாதிரி பிளேசஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் ஆப்ஷன் இன்றைக்கி இப்போ இருக்க சிச்சுவேஷனில். வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஸ்ட்ரீட்டில் எங்கேயுமே பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி டன்கின், கேஎஃப்சி இந்த மாதிரி பிளேசஸில் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. ஸோ அதுவும் ஒரு மெயின் விஷயம். நம்ம வந்து இங்கே ஒரு கேஎஃப்சி இருந்தது, அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா நைட் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். கிட்டத்தட்ட 5:30 ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக வந்து நம்மளை அந்த 8th அவென்யூக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரு ஆகிறதுக்காக ஒரு அந்த மார்னிங் இருந்தே நிறைய பேர் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. பட் கரெக்டாக இப்போ நம்ம வந்த உடனே நம்மளால க்யூவில் ஜாயின் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த க்யூவும் கரெக்டாக வேகமாக போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் செக்கிங், அவ்வளோ சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணி தான் வந்து உள்ளே விடுறாங்களே. வின்டர் ஜாக்கெட் நம்ம போட்டிருக்க வின்டர் ஜாக்கெட் கூட க்ளோஸ்டில் இருக்கக்கூடாது. வின்டர் ஜாக்கெட் ஓப்பனில் இருக்கணும். பேக் எதுவும் வச்சுருக்கக்கூடாது. கையில் வேறு எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் ஈவன் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நம்மளால் உள்ளே போகவே முடியாது. ஏன்னா கிட்ஸ் இருந்தால் நம்ம பேக்கு கேரி பண்ணிட்டு தான் போகணும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் திரும்ப போயிடுறாங்க. ஸோ அவங்களால உள்ளே என்ட்ரு ஆக முடியறதில்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையாக எஸ்கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக கம்ப்ளீட் செக் பண்ணி தான் விடுறாங்களே. பட் என்னென்னா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சுங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து அவ்வளோ பிளாக்டு, எல்லா ஸ்ட்ரீட்டும் பிளாக்டில் இருந்தது. அவ்வளோ கூட்டம் இருந்தது. பார்த்து இந்த டைம் ஸ்கொயர் அந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் கூட போக முடியாதுன்னு நினச்சோம். கடைசியில் வந்து கரெக்டாக அந்த டைம் வந்தோன்னா எல்லா பக்கம் இருக்க க்யூவை வந்து அவங்க உள்ளே என்ட்ரு பண்ண விட்டுட்டாங்க. நம்ம முன்னாடியே இதுதான் அந்த டைம் ஸ்கொயரோட ஸ்ட்ரீட். உங்களுக்கு தெரியுதா டைம் ஸ்கொயர்னு சொல்லிட்டு? இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம ஆக்சுவலி முன்னாடியே போய் நின்றுலாம். ஸோ அதுதான் அந்த டைம் ஸ்கொயர்னு இருக்கிற பில்டிங்க்கு பின்னாடி தான் அந்த பால் ட்ராப்பு. ஸோ நம்ம இங்கேருந்தே நமக்கு நல்ல வியூ கிடைக்கும் அது பார்க்குறக்கு. ஸோ செக்கிங்லாம் முடிஞ்சுட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டோம். செம ஹாப்பி ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டாக அப்படியே திரும்பி போகிறோன்னு தான் நினச்சோம். பட் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஆகலை, உள்ளே போக முடியுது அப்படிங்கிறதே ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட இன்னும் வந்து 6.5 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
உள்ளே வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து வெளியே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியே இருந்த க்ரௌடு கூட இங்கே இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேராக அவங்க செக் பண்ணி விட்றனால ஃபுல்லாக கும்பலாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கம்ப்ளீட்டாக செம்ம பிளானிங். இவங்க வந்து இன்றைக்கி நேற்று பண்ணுறது இல்லை இல்லையா, கிட்டத்தட்ட 100 வருஷமாக இந்த பிளானிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து எதுவுமே சொதப்பலை, எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் அனுப்பிட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம வந்து மற்ற நாள் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரக்கும் இன்றைக்கி வரக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் டேஸில் இது மற்ற ஸ்ட்ரீட் மாதிரி இதுவும் ஒரு ஸ்ட்ரீட் அவ்வளோதான். பட் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இதை பார்க்குறக்காக வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து எங்கெங்கே இருந்தோ வந்து வந்திருக்காங்க. மெயினாக எஸ்கார்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் எஸ்கார்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஃப்டிக்கு எந்த குறையும் கிடையாது. நீங்கள் யாருமே பயப்படாமல் கண்டிப்பாக இங்கே வரலாம் வருஷங்கிற மாதிரி அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, வெயிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக எல்லோரும் வந்து ஆக்குப்பை ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கவுண்ட் டவுன் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னும் 6 hours நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணோம். நிஜமாலுமே எப்படி வந்து வெயிட் பண்ண போகிறோன்னு தெரியல அவ்வளோ நேரம். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அது எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்களா. ஸோ பல கண்ட்ரிலேருந்து வந்த மக்கள், பல பாஷை பேசுகிறாங்க. எல்லாருமே ஃபன்னாக வந்து எல்லாருக்குமே கஷ்டம்தான். இவ்வளோ நேரம் வந்து இங்கே நிற்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். பட் வந்து ஏதோ ஒரு ஃபன்னாக பாட்டு பாடுறது, சும்மா ஏதாவது மியூசிக் சவுண்ட்ஸ் கொடுக்கறது, கத்துறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அப்பப்போ வந்து இவங்க போட்டிருக்காங்களே இந்த மாதிரி பெரிய பெரிய ஹேட்டு, அப்புறம் வந்து க்ளவுஸு, டைம் ஸ்கொயர்னு போட்டு க்ளவுஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் கேட்ச் பண்ணிவிட்டு யாருக்கு லக் இருக்கோ அவங்க கையிலலாம் கிடச்சிட்டு இருந்தது. குளிருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 degree இருக்குது இன்றைக்கி இங்கே நியூயார்க்கில். ஆனாலும் இவ்வளோ மக்கள் நின்றுட்டுருக்கோம் இல்லையா, கூட்டமாக நின்றுட்டுருக்கனால பெருசாக குளிர் வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை எல்லாருக்குமே. இன்னொன்று எல்லாருமே அதுக்கேற்ற க்ளவுஸ், வின்டர் ஜாக்கெட் அதெல்லாமே போட்டுட்ருக்கனால யாருக்கும் பெருசாக வந்து குளிர் ஒன்றும் தெரியல. இப்போ வந்து அந்த லாஸ்ட் 1 hour இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிட்டர் பேப்பர்ஸு அதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக அங்கே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஃபுல்லாக கிளிட்டர்டாக அந்த பேப்பர்ஸ் நிறைய வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருந்தே முன்னாடி வந்து நமக்கு இப்போ நம்ம அந்த பக்கத்தில் அந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த எஸ்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விஐபிஸ்லாம் வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸ்டே பண்ணியிருக்கவங்களாம் கொஞ்சம் பேர் அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்க அந்த பில்டிங் வந்து பார்க்குறக்கு அவங்களுக்கு நல்ல வியூ இருக்கும். ஸோ அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு காஃபி இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் இங்கே வந்து சாக்லேட்ஸு, அந்த எனர்ஜி பார் அந்த மாதிரி வந்து இங்கே பக்கத்தில் ஸ்டோர் இருக்கவங்க கொண்டு வந்து இங்கே எல்லாத்துக்கும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இங்கேயே வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. இந்த டைம் அவங்க போட்டப்போ நம்ம கையிலையும் ஒரு க்ளவுஸ் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி டைம் ஸ்கொயர் 2024ன்னு போட்டு தான் அந்த க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. செம ஹாப்பி ஆயிடுச்சு இது நமக்கும் கிடச்சோன்னையும். இப்போ 12 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹெலிகாப்டர் வந்து இந்த ஸ்ட்ரீட்டவே சுற்றி வந்துச்சு. இந்த மாதிரி அப்படியே நிற்க வச்சுருந்தாங்க. லிட்ரலாக ஏரில் நின்றுட்டு இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும்.
அதிகமாக வந்துருச்சு. சுற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு 6 வந்து சுற்றிட்டே இருக்குது அப்படியே மேலே. கம்ப்ளீட்டாக அந்த சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. எஸ்கார்ட்ஸுமே ஃபுல்லாக இங்கே வந்து குவிஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6.5 hours வந்து இங்கே வெயிட்டிங் நடந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்க மக்கள் ஃபேஸில் அந்த டயர்ட்னஸ் இருக்கான்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகிற சந்தோஷம் தான் எல்லாருக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 19th century 1907லேருந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த பால் ட்ராப்புங்கிற ஒரு விஷயத்த. அதாவது கிராக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயம்தான் வந்து பாப்புலராக இருக்கும் இல்லையா. பட் அதெல்லாம் தாண்டிட்டு இது வந்து இவங்க அவங்களோட ஒரு பாரம்பரியமாகவே இதை நியூயார்க்கில் வந்து பண்ணிகிட்ருக்க மாதிரி பண்ணுறாங்க. அங்கே மேலே இருக்கு இல்லையா, அந்த கவுண்டவுனுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு பால் இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சுவலாக ட்ராப் ஆகும். அப்படியே மெதுவாக ட்ராப் ஆகிட்டு கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக ட்ராப் ஆகிட்டே வந்துட்டு 12 அந்த 0ன்னு வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உள்ள அந்த பாலே தெரியாது. அதுதான் வந்து பால் ட்ராப்புங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். அந்த பால் இங்கேருந்து பார்க்க குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி அது வந்து ஃபுல்லாகவே அயன் அண்ட் நிறைய கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் எல்இடி பல்ப் வச்சு உருவான பால் அது. இங்கே இருக்க மோஸ்ட்லி எல்லா டிவி சேனல்ஸுமே இதை தான் லைவாக வந்து கவுண்ட் டவுன் வந்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிவியில் வந்து காட்டுவாங்க. அந்த நம்பர்ஸ் போயிட்டு இருக்கிறதுக்கு மேலே பால் 3 மாதிரி ஒரு பால் தெரியுதுல்ல, அதை நோட் பண்ணிட்டேன். அதுதான் வந்து 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கலர்ஃபுல்லாக அப்படியே ஒரு 100 பார்ட்டி ஒரே இடத்துல நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அந்த பிளேஸ். ஸோ அவ்வளோதான், எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ மக்கள் பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாக, அந்த ஸ்ட்ரீட் மட்டும் கிடையாது, அந்த 6th 7th 8th எல்லா அவென்யூவும் கம்ப்ளீட் ஸ்ட்ரீட் வந்து இந்த மாதிரி தான் மக்கள் ஃபுல்லாக இருந்தாங்க.
அவ்வளோதாங்க, நம்மளுமே கிளம்பியாச்சு. நமக்கு வந்து 1:00 நம்ம கார் வந்து பார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம கார் எடுக்கணும் இல்லையா, அதனால நம்மளுமே உடனே கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபயர் ஒர்க்கெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம அதை பார்க்குறக்கு நமக்கும் டைம் இல்லைங்கிறனால நம்ம கிளம்பியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து அங்கே போயிட்டுருக்க முடியாது, போயிட்டு நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒன்ஸ் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறக்கு இது கம்ப்ளீட்டாக வர்த்தான ஒரு விஷயந்தான். இங்கே ஒரே இடத்துல வந்து எங்கெங்கே இருந்தோலாம் வந்து இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கவலையும் மறந்து சந்தோஷமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த ஒரு வைப் இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்குறக்காக தான் போகணுன்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களையும் ஓரளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருப்பேன்னு நம்புகிறேன். இந்த நியூ இயர் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப நல்ல நியூ இயராக இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அதை பண்ணுறக்கு வந்து அதை எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறக்கான அந்த தைரியமும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். ஹெல்த்தியாக இருங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இந்த வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியில் போன வருஷம் வந்து நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, உலக அளவுலையுமே நிறைய பிரச்சனைகள் நடந்தது. அது எல்லாமே இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்ப அமைதியான வருஷமாக எல்லாருக்கும் இருக்கணும்னு நம்ம நம்புவோம். நம்மளுமே நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 3:30 ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு நம்ம அங்கேருந்து திரும்ப வந்து அந்த அந்த க்ரௌடில் நம்ம நடந்து போகிறக்கே 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு கரெக்டாக கார் எடுத்துகிட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வீடு இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்கிறது தான், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த நியூயார்க்கோட ஐகானிக் பால் ட்ராப் செலிப்ரேஷன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thank you so much and Happy New Year to all.